ஆட்டோ டிரைவர் மனைவிக்கு முத்தம் கொடுத்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள அவரை போலீசார் தேடி வருகின்றனர். அது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி பகுதியைச் சேர்ந்தவர் அணிக்குட்டன். இவரது மனைவி தன்யா. இவர் பத்துக்காணி பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். ஆட்டோ டிரைவரான அணிக்குட்டனுக்கும் தன்யாவுக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அணிக்குட்டன் தனது மனைவியின் கடைக்கு சென்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயன்றுள்ளார். கணவன் சென்ற அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மதுக்குமார் தன்யாவுக்கு முத்தம் கொடுப்பதை அணிக்குட்டன் பார்த்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அணிக்குட்டன் இது குறித்து மனைவி தன்யாவிடம் கேட்டபொழுது அவரிடம் இருந்து சரியான பதில் ஏதும் கிடைக்கவில்லை. மாறாக கணவரை தன்யா சரமாரியாக தாக்கியுள்ளார். இது சம்பந்தமாக பாஜக பிரமுகர் மதுக்குமாரிடமும் அணிக்குட்டன் கேட்கவே அவரும் அணிக்குட்டனை தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த அணிக்குட்டன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வருகிறார். மேலும் இது தொடர்பாக தனது மனைவி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மதுக்குமார் மீது ஆரூருக்காணி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக பிரமுகர் மதுக்குமார் மற்றும் தன்யா மீது ஆரூருக்காணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது தலைமறைவாக உள்ள இருவரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆட்டோ டிரைவரின் மனைவிக்கு பாஜக பிரமுகர் முத்தம் கொடுத்தது மட்டுமல்லாமல் டிரைவரின் மனைவியுடன் தலைமறைவாக உள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.